ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேகே பேப்பர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் 608ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 439ன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 2 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 54.7% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நெட் ப்ராஃபிட்னு வரும்போது கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸோட லெவல் 8.3ங்கிற லெவலில் இது இப்போ இருக்கு. எம்எஃப் வந்து 1.86% ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2.86% ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இதோடைய இப்போ இதில் வந்து இந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து 595லேருந்து 457 இருக்குது. 457 உடச்சி கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டில் என்ன லோ வருதுங்கிறத நம்ம பார்க்கணும், என்ன ரேஞ்ச் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 460லேருந்து 353க்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் 401லேருந்து 408 அப்படிங்கிற லெவலுக்கும் நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் 422 ஒட்டி வருது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நமக்கு வந்து 456 உடச்சிட்டான். அதனால இவன் வந்து 422, 401, 353ங்கிற லெவலில் இவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் மேலே ஏறினாங்கன்னா ப்ரீவியஸ் கையை உடைக்கும் போது 752, 713லேருந்து 718, அப்புறம் 752க்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம். சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போ நமக்கு வந்து 457ங்கிறத நம்ம வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் பார்த்தோம். அந்த இடத்துல சப்போர்ட் ப்ரைஸ் பார்த்தோம். 457ங்கிற சப்போர்ட் ப்ரைஸை உடைச்சிட்டான். அதனால அடுத்த சப்போர்ட் லெவலான 401லேருந்து 408க்கு ட்ரேட் ஆகணும். அது சப்போர்ட் எடுக்கணும். செகண்ட் சப்போர்ட் லெவல் அந்த இடத்துல எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 426. சப்போஸ் 401 உடைச்சிட்டான்னா தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் வந்து 353லேருந்து 343க்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இவன் வந்து இப்படியே மேலே ஏறுறான், இந்த இடத்துலையே அப்படியே மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 499 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 551 செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் 595லேருந்து 635ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 615. சப்போஸ் 535 கடந்து இவன் மேலே வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள புல்லிஷ்குள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க 713லேருந்து 718 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் 752க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் 457லேருந்து 401லேருந்து 457 ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. அதை உடச்சி கீழே இறங்கும்போது செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட் 401லேருந்து 408. இதுக்கு இடையில மிட் பாயிண்ட் 426. 401ங்கிறத உடைச்சிட்டான்னா தேர்ட் சப்போர்ட் பாயிண்ட் 353லேருந்து 343 இந்த லெவலுக்கு இருக்குது. மாறா இவன் மேலே ஏறினான்னா 499ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 554, தேர்ட் ரெசிஸ்டன்ஸோடைய ரேஞ்சு 595லேருந்து 635, நடுவில் மிட் பாயிண்ட்டு 615. சப்போஸ் இவன் புல்லிஷில் நம்ம வந்து 635 உடைச்சான்னா 713லேருந்து 718க்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 752க்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது. நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நாமளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.